திருவண்ணாமலை சுடுகாட்டில் பதுக்கி வைத்து கள்ளசாராயம் விற்பனை செய்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் சண்முகம் என்பவரை கைது செய்து அவரிடமிருந்து 35 லிட்டர் சாராய கேனை பறிமுதல் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளசாராயம் அருந்தி 65க்கும் மேற்பட்டோர் பலியான நிலையில் தமிழகம் முழுவதும் போலீசார் கள்ளசாராயத்தை ஒழிக்க பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இருப்பினும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆங்காங்கே கள்ளசாராயம் பறிமுதல் செய்தாலும் பல்வேறு இடங்களில் கள்ளசாராய விற்பனை படுஜோராக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கடந்த வாரம் கிரிவல பாதையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட கள்ளசாராய பாக்கெட்டுகள் இருந்து வந்தது இதற்கு ஒரு சாட்சி. இந்த நிலையில் திருவண்ணாமலை நகரில் உள்ள நாவக்கரை சுடுகாட்டில் கள்ளசாராயம் விற்கப்படுவதாக திருவண்ணாமலை கிழக்கு காவல் நிலைய போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் திருவண்ணாமலை கிழக்கு காவல் நிலைய போலீசார் நாவக்கரை பகுதியில் ரகசியமாக கண்காணித்து வந்தனர். அப்போது நாவக்கரை சுடுகாட்டு பகுதியில் கள்ளசாராயம் விற்கப்படுவது கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலை கிழக்கு காவல் நிலைய போலீசார் நாவக்கரை சுடுகாட்டில் சாராயம் விற்பனை செய்த சாராய வியாபாரியிடமிருந்து 35 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 2 பெரிய கேன்களை பறிமுதல் செய்ததுடன் சாராய வியாபாரியான இனாம் காரியாந்தல் கிராமத்தைச் சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராதா சண்முகம் என்பவரை கைது செய்து அவரிடமிருந்து 35 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 2 சாராய கேன்களை பறிமுதல் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் அவ்வப்போது கள்ளசாராயம் பறிமுதலில் ஈடுபட்டு வரும் மாவட்ட காவல்துறையினர் உயிர் பலி ஏற்படும் முன்னதாக அனைத்து சாராய வியாபாரத்தையும் முற்றிலும் தடுத்து நிறுத்துமா என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியதுடன் பல்வேறு ஊராட்சிகளில் தற்போது வரை கள்ளசாராய விற்பனை நடைபெற்று வருவதை கண்டும் காணாமல் இருப்பதாகவும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டினர்.